சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வெளியேக்குள்ள போகலாம். மாயாவும் கதிரும் ரூம்ல போய் பார்க்குறாங்க. தனா அப்படியே படுத்து கிடக்குறாங்க. கார்த்தி தான் அங்கே நிற்கிறாங்க. கார்த்தி அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு தனாவை தூக்கிட்டு வராங்க. தனா உனக்கு என்னாச்சு என்னாச்சு தனா, ஏன் பேச மாட்டேங்கிற தனா, தனா உனக்கு என்னாச்சு, கண்டிப்பாக அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்னு மாயா புலம்பி தள்ளிக்கிட்டு வராங்க. தனாவுக்கு நினைவே இல்லையே, அவன் என்ன பண்ணியிருப்பான்னு தெரியலையே, தனா தனா அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு அப்படியே அவங்களும் பதறி போய் அள்ளி தூக்கிட்டு வராங்க. கதிர் வரும்போது அப்படியே வாயில் நுரத்தழுது. ஐயோ மாயா என்னது வாயில் நுரத்தழுது வருது தனாலுக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததும் ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்குறாங்க. மாயா காலில் ஏதோ மார்க் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கிறாங்க. அட பாம்பு கடிச்சிருக்குங்கிறாங்க கதிர். அப்படியா சரி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாங்கிறாங்க மாயா. ஹாஸ்பிட்டல் போகிறதுனா ரொம்ப நேரம் ஆகும் மாயா, பக்கத்தில் நாட்டு வைத்தியர் அம்மா இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாங்கிறாங்க. சரின்ட்டு மாயாவும் கதிரும் அவசரமாக தனாவை தூக்கிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஜானகி அந்த நேரத்துலையும் பூஜை ரூமுக்கு முன்னாடி நின்று சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவராமன் வந்துடுறாங்க. வந்ததுமே அண்ணி அப்படின்னு கூப்பிடும்போது திரும்பி பார்க்குறாங்க ஜானகி. என்னப்பா ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தனா வீட்டில் தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா ஏன் எப்படி கேட்குறீன்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டில் தான் இருக்காளான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேங்கிறாங்க. ஆமாம் வீட்டில் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஜானகி. சரி நான் அவளை பார்க்கணும், கூட்டிகிட்டு வரீங்களாங்கிறாங்க. என்னப்பா இந்த நேரத்தில் எதுக்குங்கிறாங்க. இல்லை வீட்டில் தான் இருக்காளான்னு பார்த்து உறுதி பண்ணிக்கணுமில்லங்கிறாங்க சிவராமன். ஏன்பா என்ன விஷயமா பார்க்கணுன்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஜானகி. இல்லைண்ணே நான் வழியில் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அங்கே பார்த்தேன், தனா மாதிரியே தெரிஞ்சது, அதுதான் தனாவாக இருக்குமோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகங்கிறாங்க. அப்படியா அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, அவள் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா, நான் இப்போ தானே பால் கொண்டு கொடுத்துட்டு வரேன், அவள் நல்லா தூங்கிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரிண்ணே, அப்படின்னா வேண்டாம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், சரி நான் போய் படுக்கிறேன்னே, நீங்களும் போய் படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவராமன் அங்கேருந்து வராங்க. கதிரும் மாயாவும் தனாவை தூக்கிட்டு போய் அந்த வைத்தியர் அம்மா வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அது வரைக்கும் தனா கண்ணு முழிக்காமையே படுத்திருக்காங்க. வைத்தியர் அம்மாவை அம்மா அம்மாவான்னு சத்தம் போடுறாங்க. அந்த அம்மாவும் என்ன ஏதுன்னு வந்து கேட்குறாங்க. பாம்பு கடிச்சிருச்சு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா பாம்பு கடிச்சு எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியலையே, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு தலையை பொறிச்சிக்கிட்டு வந்து பாம்பு கடிச்ச காயத்தில் பிழிஞ்சு விடுறாங்க. மறுபடியும் தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணியை குடிக்கவும் தண்ணி உள்ளே இறங்கிடுது. நல்ல வேலை நாகபாம்பாக இருந்திருந்தா விஷம் தலைக்கு ஏறி இருக்கும். இது ஏதோ சாதாரண பாம்பு, அதனால பிரச்சனை இல்லை. கண்ணு முழிக்கிறதுக்கு காலையில் ஆகிரும், கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் அங்கிருந்து போகிறாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு மாயா கண் கலங்க சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. கதிர் யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்தியை அடிச்சு விட்டுட்டு வந்தது தப்பாக போச்சு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்த ரெண்டு கதிர் கோவமாக போகிறாங்க. கதிர் நீ எங்கே போகிற, ஒரு நிமிஷம் இரு. ஏன் கதிர் எதுக்கு வேகமாக போகிறேன்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம மட்டும் அந்த நேரத்துக்கு அங்கே போகாமல் இருந்திருந்தா தனாவோட வாழ்க்கையவே அவன் வீண் பண்ணியிருப்பான்ல, அவன் கதையவே முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாங்க கதிர். அவனை கொண்டுட்டா எல்லாம் சரியாக போயிடுமா, அவனுக்காக உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க போறியாங்கிறாங்க. அவன் இருந்தால் தானே தனாவுக்கு பிரச்சனை, அவன் இல்லை தனாவுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதல்லங்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறியா, அதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சியா, அவங்ககிட்ட இருக்கிற வீடியோவை வெளியில விட்டுட்டானா அதுக்கப்புறம் தனாவோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தியா நீ, எனக்கும் அவனை அடிச்சு கொள்ளணும்னு தான் இருக்கு, ஆனா என்ன செய்யறது, நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இதை பத்தி யோசிக்கணுங்கிறாங்க மாயா. அதுக்காக இப்படியே அது வரைக்கும் விட்டுலான்னு சொல்றியான்னு கேட்குறாங்க கதிர். அவன் செய்யற தப்புக்கும் செஞ்சுட்டு இருக்கிற தப்புக்கும் மொத்தமா அவன் ஜெயிலுக்கு போகணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் யோசிக்கணும், நீ அவசரப்படாத அப்படிங்கிறாங்க மாயா. மாயா கதிர் ரெண்டு பேரும் தனாவை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஜானகி அங்கே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. இங்கே தனாவை தூக்கிட்டு வரதை பார்த்ததும் ஐயோ தனாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு பதறிக்கிட்டு ஓடி வராங்க. பெரியமா தனாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எப்படியோ நல்ல வழியை நாங்கள் காப்பாற்றிட்டோம், வாங்க மாடிக்கு போகலான்னு சொல்லி மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தனாவை கொண்டு போய் கட்டலில் படுக்க வைக்கிறாங்க. தனாவுக்கு என்னாச்சு ஏன் இப்படியே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி. பெரியமா பயப்படாதீங்க, தனாவை பாம்பு கடிச்சிருச்சு, சாதாரண பாம்பு தான், விஷ தலைக்கு ஏறல, பயப்பட வேண்டியதில்லை பெரியமா, காலையில் கண்ணு முடிச்சிருவாங்கிறாங்க மாயா. நாங்கள் உடனே தனாவை பார்த்ததும் பாம்பு கடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியர் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அவங்க தலை ஊற்றிருக்காங்க, கண்ணு முடிச்சிருவா, எந்த பயமும் இல்லை, பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. இந்த நேரத்தில் அங்கே எதுக்கு போனா, இவ எங்க இருந்தான்னு கேட்குறாங்க ஜானகி. பெரியமா நாங்களும் சந்தேகப்பட்டு தான் கார்த்தி வீட்டில் போய் பார்த்தோம், கார்த்தி வீட்டில் அவன் தாலியை கட்டுறதுக்காக தனாவை ஏதோ பண்ணிட்டு இருந்தா, அப்போங்க நாங்கள் கரெக்டாக போயிட்டோம், அதுக்கப்புறம் இவ ஏதோ தப்பு பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தியை கதிர் அடி அடின்னு அடிச்சிட்டான். சரி இதுக்கு மேலே நம்ம அவன் அடிச்சிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லைன்னு தனாவை பார்க்கும்போது தனா ரொம்ப சீரியஸான நிலையில இருந்தா. அப்புறம் தான் தூக்கிட்டு வரும்போதே அவளுக்கு வாயில நுரத்தலிருச்சு. சரி இது பாம்பு தான் கிடைச்சிருக்குன்ட்டு உடனே நாங்கள் வைத்தியர் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வந்துட்டோம். நல்ல வேலை தனா உயிருக்கு ஆபத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க மாயா. இவ்வளவு நடந்திருக்கா, அந்த கார்த்தி தான் காலை சுத்தின பாம்பா இருக்கானே, இவன் ஏன் அங்க போனாங்கிறாங்க ஜானகி. இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த கார்த்தினால என் பொண்ணு கஷ்டப்படணுமோ தெரியலையே, அவனால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க ஜானகி. அத்தை நான் இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க கதிர். தனா கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீங்க கூடவே இருங்க, நான் வெளியில போய் படுத்துக்கிறேன்னு கதிர் வெளியில போயிடுறாங்க. பெரியமா தனாவுக்கு எதுவும் ஆயிடாது, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க மாயா. ஜானகி தனா பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. அப்படியே கண்ணசந்து போயிடுறாங்க. பொழுது விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் தானா கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. ஐயோ நான் எப்படி இங்கே வந்தேன், நான் கார்த்தி வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அம்மா என்னாச்சு எனக்கு, ஏமா இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க தனா. தனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கியல்ல, என்ன தனா ஒரே தப்ப நீ திரும்ப திரும்ப செய்யறியேன்னு கேட்குறாங்க ஜானகி. அம்மா நான் எந்த தப்புமே பண்ணலைங்கிறாங்க தனா. நீ என்கிட்ட பேசாத, நீ செய்யறது எதுவுமே சரியில்லைங்கிறாங்க ஜானகி. ஐயோ அம்மா என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் போனது தப்பு தான், கார்த்தி சார்கிட்ட என்னை திரும்பவும் கூப்பிடாதீங்க, என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் நாங்கள் போனேன், அதுவும் அவர் உயிரை விடுறதா சொன்னார், நம்ம குடும்பத்துக்கு அந்த அவமானம் வந்துடக்கூடாது
வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு வர போனேங்கிறாங்க தனா. ஊர்லயே கார்த்திக் சார் கிட்ட நான் இதை பத்தி சொன்னேங்கிறாங்க. அப்போ ஊருக்கும் வந்தானான்னு கேக்குறாங்க ஜானகி. ஆமாங்கிறாங்க தனா. இனிமே என்னோட லைஃப்லயே வராதீங்கன்னு சொல்லிட்டு வரத்தான் போனேன். ஆனா எனக்கு என்னாச்சு, எப்படி மயங்கி விழுந்தேன்னு எனக்கே தெரியலைங்கிறாங்க தனா. நீ போற வழியில உனக்கு பாம்பு கடிச்சிருக்கு தனா. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்கெல்லாம் என்ன ஆயிருப்போம், நீ யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அழுகுறாங்க ஜானகி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் அவனை பார்க்க போவாதீங்கிறாங்க ஜானகி. அம்மா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவனால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனை பார்க்க போனேங்கிறாங்க தனா. தனா நீயும் மாயா மாதிரியே நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கிற பாரு, எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குதுங்கிறாங்க ஜானகி. உடனே முகத்தை திருப்பிக்கிறாங்க தனா. தனா என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஜானகி. இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்காக நான் யோசிக்கிறதும் மாயா யோசிக்கிறதும் உங்களுக்கு ஒன்னா தெரியுதுல்ல. அந்த மாயானாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அந்த மாயா உங்களுக்கு நல்லவளா தெரியறல்ல. பரவாயில்லம்மா, நான் மட்டும் இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். ஆனா என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம், இதை பத்தி எல்லாம் நீங்க யாருமே யோசிக்க மாட்டீங்களா தனா? நானும் சரி மாயாவும் சரி உனக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம். அது இப்போ உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா பின்னாடி ஒரு நாளைக்கு புரியுங்கிறாங்க ஜானகி. அம்மா போதும் நிறுத்துமா, மாயாவை பத்தி பேசாதீங்க. நீங்க நடந்தது அத்தனையும் நீங்க நியாயப்படுத்தாதீங்கிறாங்க தனா. சரி அதை விடு தனா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு ஜானகி சத்தியம் கேட்கறாங்க. இனிமே என்னை கேட்காம இந்த மாதிரி எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு ஜானகி சத்தியம் கேட்கறாங்க. ஏமா என்னையே சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றியா? அப்ப இதுவே மாயாவா இருந்திருந்தா நீ அவகிட்ட சத்தியம் கேட்டிருப்பியாங்கிறாங்க தனா. பரவாயில்ல, என்ன சந்தேகப்பட்டுத்தானே கேக்குறீங்க, நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லி தனா சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு இது போதும் தனா, அப்புறம் எனக்காக இன்னொரு விஷயம் செய்யணும்னு கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க தனா. ரொம்ப நல்ல பையன், நீ அவனை புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அம்மா ப்ளீஸ், நீங்க எதை சொன்னாலும் நான் செஞ்சிருவேன். ஆனா அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்கன்னு கோமா பேசுறாங்க தனா. கதிரை பத்தி திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி கேட்காதேன்னு சொல்லிட்டு தனா முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. இது எல்லாமே வெளியில நின்றுகிட்டு இருந்து மாயாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜானகி வெளியில வந்து மாயா கிட்ட சொல்றாங்க, இப்போ கூட நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், தனா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளேங்கிறாங்க ஜானகி. பரவாயில்ல விடுங்க பெரியமா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, நேரம் காலம் வரும்போது அவளே புரிஞ்சுக்குவாங்கிறாங்க மாயா. மாயா இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த கார்த்தி தனாவை தொல்லை கொடுக்க போறான்னு தெரியலையேங்கிறாங்க. ஆமா பெரியமா, அந்த குடும்பமே நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னும் தயாரா இருக்காங்க. அவங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் அவனும் தனா பின்னாடி வந்துகிட்டு தான் இருக்கான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பெரியமா. தனாவுக்கு உண்மை என்னன்னு தெரியலனாலும் அவன் நம்ம குடும்பத்து பக்கம் நிக்கிற பெரியமா, அது போதும். நம்ம அதுக்கு முன்னாடி கதிரை ஏத்துக்கிட்டானா போதும். அவன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தான் பெரியமா மாத்தணும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அவளும் கதிர் கூட சந்தோஷமா இருப்பா பெரியமாங்கிறாங்க மாயா. சரி மாயா, நல்லது நடக்கும்னு நம்மளும் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்க இருந்து போறாங்க. மாயாவுக்கு போன் வருது. போன் அட்டன் பண்றாங்க. அந்த சைட்ல இருந்து அவங்க அப்பா கிஷோர் தான் போன் பண்றாங்க. மாயா நல்லா இருக்கியாங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நான் யூஎஸ்ல நம்ம வீட்டுல தாமா இருக்கேன். தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க கிஷோர். அதெல்லாம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சதுப்பா, நீங்க இல்லாததான் ஒரு பெரிய குறையா இருந்துச்சுங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரி நல்லபடியா முடிஞ்சதில்ல, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. 50 லட்சம் ரூபாய் நான் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறேங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா ஜானகி வந்து கேட்கறாங்க, உங்க அப்பா வாங்குறாங்க. ஆமா கூட அப்பா கிட்ட நான் பேசுறேன்னு ஜானகி போன் வாங்கி பேசுறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு மாயா சொன்னா, அந்த செயின் மாயாவுக்கு போட்டிங்களான்னு கேட்கறாங்க. அதே செயின் தான், சந்தியாவோட செயின் தான் மாயாவுக்கு போட்டிருக்கோன்னு சொல்றாங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தியாவோட விருப்பமும் அதுதான் சொல்றாங்க கிஷோர். சந்தியாவோட ஆசையும் அதுதான், நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னு சொன்னா சந்தியாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு மாயாவுக்கு இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாயா உங்க குடும்பம் தான் வேணும்னு வந்திருக்கா, நீங்க நல்லபடியா பாத்துக்கணும்னு கேக்குறாங்க. மாயாவை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், மாயாவை நான் பாத்துக்குவேன், நான் பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி. அந்த பக்கமா பத்மா வந்து பாக்குறாங்க. ஜானகி என்ன யார்கிட்ட பேசுறாங்கன்னு ஒளிஞ்சிருந்து கேக்குறாங்க. சரிங்க, நான் மாயா கிட்ட அப்புறமா பேசுறேன், போனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு கிஷோர் போனை வச்சிடுறாங்க. மாயா உங்ககிட்ட அப்பா அப்புறமா பேசுறேன்னு சொன்னாங்க. ஆமா, அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஜானகி. அது ஒண்ணும் இல்ல பெரியமா, அப்பா யாருக்கோ 50 lakhs கொடுக்கணுமாமே, அதுக்காக லோனுக்காக ஏதோ சிரமப்பட்டு இருக்கிறதா சொன்னாருங்கிறாங்க மாயா. அடடா, உங்க அப்பாவுக்கு இப்ப பணம் தேவைப்படுதா? பெரியப்பா மட்டும் முன்ன மாதிரி நல்லா பேசுற மாதிரி இருந்திருந்தா உங்க அப்பா பிரச்சனையை சீக்கிரமா அவரே பாத்துக்குவாரு. ஆனா இப்பதான் அவரும் நம்ம கிட்ட பேசுறது இல்லையேங்கிறாங்க ஜானகி. பரவாயில்ல விடுங்க பெரியமா, எல்லாம் அப்பா சமாளிச்சுக்குவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க மாயா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா பத்மா அவங்கிறது வெகு வேகமா போறாங்க. அப்பங்க தான் ஊருக்காரங்க எல்லாரும் ரகுராம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வராங்க. ஜானகி வந்ததும் அடடா வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாங்க ஐயா, வந்து உட்காருங்க வாங்க. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்கன்னு ஜானகி கேக்குறாங்க. நம்ம கோயில்ல கார்த்திகை தீபம் வருது, அப்ப நகையெல்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கு, உங்க கையால அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. இல்லைங்க, எப்பவுமே என் வீட்டுக்காரர் தானே கொண்டு வந்து கொடுப்பாங்க, இப்ப என்கிட்ட கேக்குறீங்களேங்கிறாங்க ஜானகி. அதுக்கு இல்லைங்கம்மா, இந்த தடவை நீங்க தானே கிரீடம் கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தினீங்க, பரிவட்டமும் நீங்க தானே கட்டியிருக்கீங்க, உங்க கையால அம்மனுக்கு நகையை கொண்டு வந்து சாத்தினா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சு வந்து கூப்பிடுறோங்கிறாங்க. பூஜையும் நீங்க தாமா வந்து ஆரம்பிக்கணுங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க, சரி நான் வந்துடுறேங்கிறாங்க. அங்க கொண்டுக்கிற ரகுராம், பாட்டி, பத்மா இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வரும்போது கூட ஐயாவும் வந்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க ஊர்க்காரங்க. கண்டிப்பா அவரும் கூட வருவாருன்னு சொல்லி அனுப்புறாங்க ஜானகி. சரிங்க, அப்ப ரொம்ப சந்தோஷம், சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. அம்மா என்னம்மா இது, இப்ப அண்ணன் எங்க போறது வரதுனாலும் இவங்களே எல்லா முடிவும் எடுத்துக்குவாங்களா, ஏன் இப்படி எல்லா முடிவும் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க பத்மா. நீ இப்ப அண்ணன் வரேன்னு சொன்னாங்களா, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட அண்ணன் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க பத்மா. அவங்க ஒன்னும் வரலன்னு சொல்லலையே, கண்டிப்பா ஊருக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவர் வந்து நிப்பாருன்னு சொல்றாங்க ஜானகி. பார்வதி பாத்தியா, கோயில் நகையை இவங்களே சாத்தி இவங்களே மரியாதையும் வாங்கிட்டாங்க, இப்ப அம்மனுக்கு நகை சாத்துறதுக்கும் இப்ப இவங்களே மரியாதை
மரியாதையா போவாங்களாமே. இவங்க நினைச்ச மாதிரியே எல்லா அதிகாரத்தையும் கையில எடுத்துக்கிட்டாங்க பாருங்கிறாங்க பத்மா. நியாயப்படி பார்த்தா அண்ணனுக்கு அடுத்தது சிவாவுக்கு தான் இந்த மரியாதையெல்லாம் போய் சேரணுங்கிறாங்க பத்மா. அவனும் சரியான மடையனா இருக்கா, நீயும் அப்படியே விட்டுட்டே எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு பத்மா அப்படியே நல்லா ஏத்தி விட்டுட்டு போறாங்க. பார்வதியும் அப்படியே வெந்து வேக்காடா அப்படியே ஜானகியை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. ரகுராம் கிட்ட ஜானகி சொல்றாங்க, அன்னைக்கு நான் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு போனதே நம்மளுக்கு வர வேண்டிய மரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போனேன். ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து கூப்பிட்டுருக்காங்க, நீங்க கண்டிப்பா அங்க வருவீங்கன்னு நான் நம்புறேங்கிறாங்க ஜானகி. எனக்காக இல்லாட்டியும் ஊருக்காகவும் நம்ம குடும்பத்தோட மரியாதைக்காகவும் நீங்க அந்த நகையை எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க ஜானகி. ரகுராம் கோவத்துல சடார்னு கதவை சாத்துறாங்க. ஜானகி முகத்தில் அடிச்ச மாதிரி அப்படியே பிரம்ம பிடிச்சு நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.